மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது போன வாரம் பார்த்த வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்ற லெசனுடைய கண்டினியூஷனே தான் இன்னும் 2 கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஆங்கிலேய மைசூர் போர்கள் மற்றும் ஆங்கிலேய மராத்த போர்கள் அது 2 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிலேய மைசூர் போர்கள். ஆங்கிலேய மைசூர் போர்கள் அப்படின்னா மைசூர் பகுதியில் ஆட்சி செஞ்சவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே மட்டுமே நடைபெற்ற போர் தான் வந்துட்டு ஆங்கிலேய மைசூர் போர். இதில் முக்கியமான பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராக இருப்பாங்கன்னா, ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான். மைசூர் சைட்லேருந்து யார் 2 முக்கியமான அரசர்களை வந்து பார்த்திங்கன்னா, ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான். 1761 ஹைதர் அலி வந்துட்டு பார்த்திங்கன்னா மைசூர் சமஸ்தானத்தினுடைய அரியணையில் ஏறி இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 போர்கள், மைசூர் போர்கள் மொத்தமாக 4 நடைபெற்றிருக்கும். என்னென்ன அப்படின்னா, முதல் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர், 4ஆம் மைசூர் போர். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் மைசூர் போர் எப்போ நடக்குது, யார் யாருன்னு பார்க்கலாம். முதல் மைசூர் போர் அப்படின்றது 1767 69 வரையிலும் 2 வருடங்கள் வந்துட்டு நடைபெறும். இது ஹைதர் அலிக்கும் விசஸ் ஆங்கிலேயர்கள், மராத்தர்கள், ஹைதராபாத் நிசாம். இப்போ நம்ம மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசர்கள் தான். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பொறுப்பில் இருந்து படிப்படியாக முன்னேறி வந்துட்டு அந்த அரசர் அப்படின்ற பதவிக்கு வந்திருப்பார். அவர் மேலே இருந்த பொறாமையின் காரணமாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடன் கைகோற்று கொண்டு அவரை வந்துட்டு வீழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இதில் என்ன நடந்தாலும் சரின்ட்டு நம்மளுடைய ஹைதர் அலி தான் இந்த போரில் வின் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு 1767 தளபதி ஜோசப் ப்ளஸ் ஹைதராபாத் நிசாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹைதர் அலிக்கு எதிராக வந்துட்டு போர் செய்ய ஆரம்பிப்பாங்க. மைசூர் மீது போர் எடுப்பாங்க. பட் இதில் வந்துட்டு ஹைதர் அலி வின் பண்ணியிருப்பார். அப்போது முதல் மைசூர் போரில் வந்துட்டு ஹைதர் அலி தான் வின் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மங்களூரையும் கைப்பற்றியிருப்பார். சரிங்களா, ஹைதர் அலி வெற்றி பெற்று மங்களூரை வந்து கைப்பற்றியிருப்பார். அவர் அதோடு நிறுத்திடாமல் சென்னைக்கும் படையெடுத்து போவார். சரிங்களா, ஹைதர் அலி வந்துட்டு 1769 சென்னைக்கும் படையெடுத்து போவார். அங்கேயும் அவர் வெற்றி பெற சூழ்நிலையில் இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் 1769 ஏப்ரல் 4 ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அந்த உடன்படிக்கை தான் மதராஸ் உடன்படிக்கை. அப்போது முதல் மைசூர் போர் வந்துட்டு மதராஸ் உடன்படிக்கையின் காரணமாக முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா, இந்த உடன்படிக்கையின்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்கவுங்க கைப்பற்றின பகுதி அவங்கவுங்களுக்கே திருப்பி ரிட்டன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையை வந்துட்டு அவர் அங்கேயே மங்களூர் எல்லாமே அவங்களுக்கே திருப்பி ரிட்டன் கொடுத்துட்டு வந்துடுவார். சரிங்களா, அப்போது முதல் மைசூர் போர் ஹைதர் அலி ப்ளஸ் வந்துட்டு யார் யாருக்கும் நடுவில்னா ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கும். முதல் மைசூர் போரினுடைய உடன்படிக்கை என்னென்னா சென்னை, அதாவது மதராஸ் உடன்படிக்கை. சரிங்களா, எந்த வருடம் அப்படின்னா எப்பயுமே அந்த போர் கடைசியில் எப்போ முடியுதோ அந்த இயர் தான் வந்து அதனுடைய உடன்படிக்கையாக இருக்கும். 1769. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் இது 80லிருந்து 84 4 வருடங்கள் நடைபெற்றிருக்கும். ஏன் 4 வருடங்கள் நடைபெற்றிருக்குன்னா, இடையில் வந்துட்டு ஹைதர் அலி வந்துட்டு தன்னுடைய உடல்நலை குறைவின் காரணமாக இறந்துருப்பார். அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவார். அதனால் இதனுடைய பீரியட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதர் அலிக்கும் சர் அயர்கூட், நம்ம வந்துட்டு கர்நாடகா போரில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, சர் அயர்கூட் அதாவது வந்தவாசி வீரர்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கும் ஹைதர் அலிக்கும் இடையில் 1771 வந்து பார்த்திங்க 81 ஒரு போர் நடைபெற்றிருக்கும். இது எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னா பரங்கிப்பேட்டை. இது ஆங்கிலேயர்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போர்ட்டோனோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போரில் சர் அயர்கூட் தான் வின் பண்ணியிருப்பார். ஏன்னா ஹைதர் அலியால் ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்கும். ஏன்னா அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்திருக்கும். அப்போ ஹைதர் அலி வந்துட்டு புற்றுநோய் காரணமாக வந்துட்டு எப்போ இறந்துருப்பாருன்னா 1782 இறந்துருப்பார். 1782 இறந்துருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய மகனான திப்பு சுல்தான் வந்துட்டு இந்த போரை வந்துட்டு வழிநடத்தி போவார். இவங்க 2 பேர்த்துக்கும் நடைபெற்றல. திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற போரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பு சுல்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருப்பார். ஏன்னா அவர் அப்போ தானே வந்திருக்கார் இல்லைங்களா, அதனால் ஒரு உடன்படிக்கை மாதிரி போட்டுக்குவாங்க. இதில் 1783 பிரிகேடர் மேத்யூஸ்
ப்ளஸ் அவருடைய வீரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறைபிடிக்கப்பட்டிருப்பாங்க. இதுலேயும் திப்பு சுல்தான் தான் வின் பண்ணியிருந்திருப்பார். சரிங்களா, ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்துட்டு தடுமாறினாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் வின் பண்ணியிருப்பார். எண்ட் ஆஃப் த அந்த 2ஆம் மைசூர் போரில் மங்களூரு உடன்படிக்கை வந்துட்டு போடப்பட்டிருக்கும். எப்போனா 1784 மார்ச் 7. சரிங்களா, அப்போ மங்களூர் உடன்படிக்கையின் படி வந்துட்டு அவங்கவுங்க இடம் அவங்கவுங்களுக்கே திருப்பி கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் என்னென்னா, ஒவ்வொரு மைசூர் போகிறப்பையும் யார் யார் வந்து பார்த்திங்கன்னா கவர்னராக இருந்தாங்க அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ 2ஆம் மைசூர் போகிறப்ப யார் கவர்னராக இருந்தாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். சரிங்களா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்றவர் தான் 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்னராக இருந்திருப்பார். அப்போ 2ஆம் மைசூர் போர் வந்துட்டு மங்களூரு உடன்படிக்கையின் படி நிறைவு செய்யப்பட்டது. அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்துட்டு 1790 92 2 வருடங்கள் திருப்பி நடைபெறும். இது 2 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டங்களாக நடைபெறும். சரிங்களா, ஒவ்வொருத்தவங்களுடைய தோல்வி, திருப்பி வர்றது, திருப்பி போர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 3 கட்டங்களாக நடைபெற்றிருக்கும். அதில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி மேடோஸ் அப்படின்றவர் தான் வருவார். திப்பு சுல்தான் கூட போர் செய்வதுக்காகவோ அல்லது வந்துட்டு போர் புரியறதுக்காகவோ வந்துட்டு தளபதி மேடோஸ் அப்படின்றவர் தான் வந்திருப்பார். பட் அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். பரங்கிப்பேட்டை ஸ்ரீரங்கப்பட்டினம் தாண்டி வரதுக்கோ அல்லது மற்றபடி எந்த ஒரு விதத்துக்கு வந்துட்டு அவரால் முன்னேறி போக முடியாது. அதுக்கப்புறம் அப்போது 3ஆம் கர்நாடக போரில் 3ஆம் மைசூர் போரில் போகிறப்ப கவர்னராக இருந்தவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. அவரே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை வந்துட்டு கைப்பற்றி அப்புறம் வின் பண்ணியிருந்திருப்பார். 1790 வின் பண்ணியிருந்திருப்பார். இதில் 1790 92 வரலும் நடைபெற்று இருக்கும் இல்லையா, அந்த 3 கட்டங்களாக நடைபெற்ற போரில் அதிகமான பொருட்சேதம் நிறைய நடைபெற்றிருக்கும். அப்போது இவர் அந்த போரில் வெற்றி பெற்றதன் காரணமாக திப்புவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இது பே பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, அதாவது அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஒரு உடன்படிக்கை போடுவாங்க இல்லையா, எப்பயுமே நம்ம இதுக்கு முன்னாடி 2 போர்களுக்கும் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி போடுற 3ஆவது மைசூர் போருக்கு போடுற உடன்படிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையில் திப்புவுக்கு வந்து என்னென்ன கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய ஆட்சி பகுதியில் பாதி வந்துட்டு அவங்களுக்கே கொடுத்துடணும். சரிங்களா, அவங்களுடைய ஆட்சி பகுதி இப்போ மைசூர் பகுதி எவ்வளோ தூரம் அவங்க ஆட்சி செஞ்சுட்ருக்காங்களோ அதில் பாதி வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் போர் இழப்பீடு தொகையாக 3.6 கோடி வந்து கொடுக்கணும். 3.6 கோடி போர் இழப்பீடு தொகையாக கொடுக்கணும். அது கொடுக்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் திப்புவுடைய மகன்கள் வந்துட்டு பிணை கைதிகளாக வச்சுருப்பாங்க. சரிங்களா, இப்படின்ற கோரிக்கைகளோட ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்துட்டு போடப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் நடந்தாலும் திருப்பியும் வந்துட்டு திப்பு சுல்தான் வந்து அதிகபட்சமாக வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த காரணமாக அவர் திருப்பி வந்துட்டு 4ஆம் மைசூர் போர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். 4ஆம் மைசூர் போர் ஒரே வருஷம் தான் நடைபெறும், 1799. இது யார் யாருக்குன்னா திப்பு சுல்தான் விசஸ் வெல்லஸ்லி பிரபு. சரிங்களா, அப்போது வெல்லஸ்லி பிரபு தான் வந்துட்டு கவர்னர் ஜெனரலாக இருப்பார் 1799. இல்லை ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா வெல்லஸ்லி பிரபு கைப்பற்றிட்டு திப்பு சுல்தானை வந்து கொலை செய்து அங்கேயே வந்துட்டு புதைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, எந்த வருடம்னா அதே வருடம் 1799 மே 4 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றிட்டு திப்பு சுல்தான் வந்துட்டு கொல்லப்பட்டிருப்பார். திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா திப்புவினுடைய குடும்பம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டைக்கு வந்துட்டு அனுப்பி வச்சுருவாங்க, சிறைவாசமாக அனுப்பி வச்சுருவாங்க. அதாவது அவருடைய மகன்கள், மனைவி, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வேலூர் கோட்டைக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் அரியணையை 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்றவர் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறவராக பார்த்து நம்ம அரியணையை ஏற்றிருப்பாங்க. சரிங்களா, அப்போது எல்லா மைசூர் போர்கள் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் அரியணை ஏறியது யார் அப்படின்னு கேட்டால் 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார். ஓகேங்களா, இதுவரை நம்ம பார்த்தது ஃபுல்லாக மைசூர் போர்கள். மைசூரில் 4 மைசூர் போர்கள் நடந்திருக்கும். அதோட இயரு, அது ஒவ்வொரு உடன்படிக்கை, அந்த எண்ட் ஆஃப் தி வாருக்கு அப்புறம் என்ன உடன்படிக்கை போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்தந்த பீரியடில் யார் வந்துட்டு கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க, இது அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ், அது நல்லா பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிலேய மராத்தா போர்கள். ஆங்கிலேய மராத்தா போர்கள்னால் ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் ஆங்கிலேய மராத்தா போர்கள். இதில் மொத்தமாக 3 மராத்தா போர்கள் இருக்கும்.
ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அதில் முதல் மராத்தா போர் எந்த இயர்னா 1775 1782. சரியா? இங்கே நடைபெற்றதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுடைய நாட்டு மக்களே வந்துட்டு உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறதுனால தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாராயண ராவ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா ரகுநாத ராவ் அப்படின்றவர் நான் தான் வந்துட்டு அடுத்த அரசராக வந்துட்டு நியமிக்கப்படணும்னு நினைப்பார். பட் நானா பட்னாவிஸ் வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாராயணராவுடைய மகனான 2ஆம் மாதவராவ் தான் வந்துட்டு அரியணை ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதன் காரணமாக ரகுநாத ராவ் வந்துட்டு ஆங்கிலேயர்களினுடைய உதவிக்கு போவார். ஆங்கிலேயரினுடைய உதவிக்கு போகும்போது நிறைய ஒப்பந்தங்கள் போடுவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 2 வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நடைபெற்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு 1775 சூரத் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. அதாவது கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்னதான் அரசர்கள் அந்த கவர்னருக்குள்ளேயோ அல்லது தளபதிக்குள்ளேயோ வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலான்னு ஒப்பந்தம் போட்டாலும் அதை வந்துட்டு கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாததுனால திருப்பி வந்து 1776 புரந்தர் உடன்படிக்கையை வந்துட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? இதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போர் நடைபெறும். இதில் ஆங்கிலேயர் சார்பாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருப்பார். கேப்டன் பாப்ஹாமிங் அப்படின்றவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பார். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர் சைடு மகாதாஜி சிந்தியா அப்படின்றவர் வந்துட்டு பொறுப்பேற்று போரை வந்துட்டு செயல்படுத்துறதுக்கு இருப்பார். பட் எண்ட் ஆஃப் தி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த விதத்துலையும் இல்லாமல் சால்வே உடன்படிக்கையில் வந்துட்டு ரகுநாத ராவ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அது நடக்கவே போகிறதில்ல, அப்படியே விட்டுருவாங்க. 1782 மே 17 சால்வே ஒப்பந்தம் போட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர் புரியறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இதோட இந்த சால்வே ஒப்பந்தம் போட்டு இந்த முதல் மராத்திய போர் வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருக்கும். அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் மராத்திய போர். 2ஆம் மராத்திய போர் வந்து பார்த்திங்கன்னா 1803 1805 வரலும் நடைபெறும். இதுக்கு இந்த போருக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸின் உடன்படிக்கை தான். பஸ்ஸின் உடன்படிக்கையில் பீஷ்வாவான 2ஆம் பாஜிராவ் சைன் பண்ணியிருப்பார். அதன் காரணமாக தான் 2ஆம் மராத்திய போரே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு துணைப்படை திட்டத்தை அதில் அக்செப்ட் பண்ணியிருப்பார். அந்த பஸ்ஸின் உடன்படிக்கையில் 2ஆம் பாஜிராவ் வந்து பார்த்திங்கன்னா துணைப்படை திட்டத்தை வந்துட்டு ஏற்றுக்கொண்டு இருப்பார். துணைப்படை திட்டம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1798 வந்துட்டு அவர் துணைப்படை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வெல்லஸ்லி பிரபு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த இதைப்படி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது அவங்க அரசராக மட்டும்தான் இருக்கலாம், மற்றபடி எந்த ஒரு முடிவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க விட மாட்டாங்க. சரிங்களா? எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க விட மாட்டாங்க. இதை அக்செப்ட் பண்ண காரணமாக நம்ம பீஷ்வா நம்ம மராத்தியர்கள் படிக்கும் போது பார்த்தோம் இல்லைங்களா, சிந்தியா, போன்ஸ்லே, ஹோல்கர் அப்படின்னு சில பிரிவுகள் இருக்கும். அவங்களுடைய மராத்தியர்கள்லே சில பிரிவுகள் இருக்கும். அதில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது பிடிக்காது. பீஷ்வா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இந்த சிந்தியா, போன்ஸ்லே, ஹோல்கர் இவங்க எல்லாருமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதுக்கு துணைப்படை திட்டத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. அதில் வந்த ஒரு எதிர்ப்போட போர் தான் வந்துட்டு இதுக்கு காரணம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தௌலத்ராஜ் சிந்தியாவும் ராகோஜி போன்ஸ்லேவும் வந்து பார்த்திங்கன்னா வெல்லஸ்லிக்கு எதிராக போர் செய்வாங்க. சரிங்களா? எந்த பிளேஸில் அப்படின்னா அஸ்லே மற்றும் அரக்கான் அப்படின்ற இடத்துல செஞ்சுருப்பாங்க. இதில் வெல்லஸ்லி தான் வின் பண்ணியிருப்பார். இந்த தௌலத்ராவ் சிந்தியா மூலியமாக வந்துட்டு சுர்ஜி அர்ஜிகான் ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. இதே ராகோஜி போன்ஸ்லே கிட்ட தியோகான் ஒப்பந்தம் போற்றப்படும். எந்த இயர்னா 1803 இந்த ஒப்பந்தத்தின்படி அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டு அவங்களுடைய இடங்கள் எல்லாம் எங்கே போயிருக்கும், வெல்லஸ்லி பிரபு கிட்ட, அதாவது ஆங்கிலேயர்கள் வசம் போயிடும். அதே மாதிரி லாஸ்ட்டாக சிந்தியா, அதாவது ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா, அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேர்த்து கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். பட் 1804 அவர் ஜெய்ப்பூருக்கு வந்துட்டு சூறையாட செல்லும் பொழுது ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்படுவார். இதன் காரணமாக இவர்கிட்ட இருந்த பதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் எடுத்துக்குவாங்க. அப்போ ஹோல்கர், சிந்தியா, போன்ஸ்லே இவங்க 3 பேர்த்தோட பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் மராத்திய போர் காரணமாக ஆங்கிலேயர்களின் வசம் வந்துட்டு போயிருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்தது தான் பார்த்திங்கன்னா 3ஆவது மராத்திய போர். இந்த 3ஆவது மராத்திய போர் 1817 18 ஒரு வருஷம் தான் நடைபெற்று இருக்கும். இங்கே ஆங்கிலேயர் சார்பாக யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ஹேஸ்டிங் பிரபு வந்துட்டு அவர் தான் ஆளுநராக இருந்திருப்பார். அவர் அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் வந்துட்டு
ஹில்லாப் அப்படின்றவர் இருந்திருப்பார். இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனால் பாஜிராவ் டூ, அதுக்கப்புறம் மூத்தோஜி பான்ஸ்லேவில் 2ஆம் மூத்தோஜி, அதே மாதிரி 3ஆம் மல்ஹத்ராவ் ஹோல்கர் அப்படின்றவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிற்பட்டு வந்த அவங்களுடைய தலைமுறை வம்சனராக இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து போர் பண்ணுவாங்க. ஆனால் பாஜிராவ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா தோல்வியுற்றுவார். அவருக்கு 8 லட்ச ரூபா ஓய்வூதியம் கொடுத்து அவரை அமுச்சு விட்ருவாங்க. இதே வந்துட்டு 2ஆம் மூத்தோஜி வந்துட்டு பார்த்திங்கன்னா பான்ஸ்லே வந்துட்டு சித்தபால்டி போர் அப்படின்ற போர் மூலியமாக தோற்கடிக்கப்படுவார். அதே மாதிரி மஹித்பூர் போர் அப்படின்ற இடத்துல ஹோல்கார் வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிக்கப்பட்டுருவார். சரிங்களா, மொத்தத்தில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆங்கிலேயர்கள் தான் வின் பண்ணிடுவாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் வின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா பகுதிகளையும் அவங்க எடுத்துக்குவாங்க. இதில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சிந்தியா, தௌலத்ராவ் சிந்தியா போன டைம் பார்த்தோம் இல்லைங்களா, அவரோட 2ஆம் மராத்திய போரில் வந்துட்டு தௌலத்ராவ் சிந்தியா வந்துட்டு இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் நடுநிலையாகவே தான் இருப்பார். இவர் வந்துட்டு மற்ற பகுதிகளோட அரசர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார், ஆங்கிலேயர்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார், நடுநிலையாக நின்றுட்டு போயிடுவார். சரிங்களா, இதுவரையில் பார்த்தது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3ஆம் மராத்திய போர்கள். இந்த மராத்திய போர்களினுடைய இறுதியில் எல்லா பகுதிகளும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து ஆங்கிலேயர்களின் வசம் வந்துட்டு போயிருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனோட கண்டினியூஷன் நாளைக்கும் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.